ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிஸ் தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. இப்போ வந்து ஆடிப்பெருக்கு வருது இல்லையா? நம்ம வந்து ஆடி மாதம் ஸ்பெஷலாக தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய விதத்தில் புளியோதரை நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி பண்ண போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ப்ரோக்ராமை ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து புளியோதரைக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. புளியோதரை செய்ய தேவையான பொருட்கள்: புளி கரைசல் 1 கப், தனியா 2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் தேவையான அளவு, எள்ளு 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, வடித்த சாதம் 1 கப், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், வரைமிளகாய் 5, பெருங்காயம் சிறிய துண்டு, உப்பு தேவையான அளவு. புளியோதரை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து புளிக்காய்ச்சல் காய்ச்சிக்கணும். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இதில் வந்து தாளிக்கிறது முன்னாடியும் தாளிச்சிக்கலாம். நீங்கள் சாதம் எல்லாம் அந்த புளிக்காய்ச்சல்லாம் காய்ச்சி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வேணும்னா தாளிச்சிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நான் வந்து முதலே தாளிச்சிட போகிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்க்குறோம். ஸோ கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். நல்ல ஒரு பெரிய சாத்துக்குடி சைஸில் வந்து புளி தண்ணி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துருவோம். ஆல்ரெடி வந்து சாதம் வந்து உதுருதாக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். பட் இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம். ஸோ உப்பு, அப்புறம் கொஞ்சம் வெல்லம். எப்பயுமே சொல்கிறது தான், அந்த வெல்லம் வந்து புளியோட எரிப்பு எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து வெல்லம் சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா இந்த பக்கம் கொதிக்கட்டும். அப்படியே அந்த புளி தண்ணி வந்து நல்லா குறைஞ்சி வரணும், ஒரு 3/4 பாகமாக குறையணும். ஸோ அது குறையட்டுமா? அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வறுத்துக்க வேண்டியது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக வந்து நம்ம புளியோதரை பண்ணும்போது தனியா, கடலைப்பருப்பு அதெல்லாம் வறுப்போம், இல்லைன்னா மிளகு சேர்ப்போம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் வந்து தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகாவை நல்லா வறுத்துட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து மிளகையும் உப்பையும் லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அதை சாதத்தோட மிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து இந்த புளிக்காய்ச்சல் கொதிச்சுட்டு இருக்கும்போது அதோட சேர்ப்பாங்க. இது எல்லாமே டிஃப்ரெண்ட். எல்லா விதமாகவும் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து, நம்ம இன்றைக்கி வறுத்துக்க போகிற ஐட்டமே வந்து தனியா, வெந்தயம், எள்ளு, வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதை சேர்த்து தான் நம்ம வறுத்து பண்ண போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த புளியோதரை எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிறது தான், வரமிளகா நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் விட்டுக்கிறோம். சும்மா ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கிறேன். பெருங்காயம் வேணும்னா இதில் வறுத்து போட்டுக்கலாம். பட் நம்ம வந்து தாளிக்கும் போதே பெருங்காயம் போட்டுட்டோம். அதனால் இப்போ பெருங்காயம் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ காரத்துக்கு வந்து ஒரு 5 வரமிளகா சேர்க்குறேன். ஏற்கனவே 2 வரமிளகா வந்து தாளிச்சிட்டோம். ஸோ ஒரு 5 வரமிளகா, 2 டீஸ்பூன் தனியா, வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாம். நாம் எப்பயுமே சொல்கிற மாதிரி தீயாமல் நல்லா அழகாக கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கருப்பு எள்ளு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் எள்ளு சேர்க்க போகிறேன்.
எள்ளு வந்து அப்படியே பொரிய ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, சும்மா ஒரு ஆர்க் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து இந்த சூடே போதும் கருவேப்பிலை வறுபடுறதுக்கு. ரொம்ப கலர் மாற வறுபடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே பரட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும். பாருங்க, வறுத்ததை வந்து நம்ம கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கோர்ஸாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் நல்லா புளி தண்ணி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த வறுத்து பொடிச்சதை இதில் சேர்த்துடலாம். இந்த பொடி சேர்த்த உடனே ஒரே ஒரு கொதி வந்தால் போதும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு, அவ்வளோதான். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ ரெடி ஆகிடுது, புளி காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளியோதரை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் சாதத்தில். எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வச்சிடுறேன். மொத்தமாக அப்படியே போட்டு கலரணும்னு அவசியம் இல்லை. எப்படியுமே நம்ம கொஞ்சம் கூட தான் பண்ணுவோம். நான் வந்து நல்லா ஒரு கப்பு சாதம் வந்து உதிராக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய புளியோதரை ரெடி. புளிக்காய்ச்சல் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். மிச்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வச்சுட்டு எப்போ வேணாலும் கலந்துக்கலாம். ஸோ இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். புளியோதரை செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு ஒரு 2 வரமிளகா நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் போடுங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கிறோம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அது இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் பேனில் வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு வரமிளகா, தனியா, வெந்தயம், எள்ளு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு கோர்ஸாக பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம். இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா கொதிச்சு ஒரு 3/4 பாகமாக குறைஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ இந்த வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறத அதையும் சேர்த்து நல்லா சேர்ந்தாப்பில் வர வரைக்கும் ஒரு கொதி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வந்து ரெடியாக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த புளிக்காய்ச்சல் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய புளியோதரை ரெடி. வந்து ஆடி மாதம் ஸ்பெஷலில் வந்து ஆடிப்பெருக்குக்கு ஸ்பெஷலாக என்ன பார்த்துருக்கோன்னா புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய கெஸ்ட் வந்து ஒரு ஸ்வீட்டோட தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுடலாம். லெட்ஸ் வெல்கம் நாகதர்ஷினி. வணக்கம் தர்ஷினி. வணக்கம் மேம். எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் எங்களுக்காக ஸ்பெஷலாக? ஹைகிரேவ் மண்டி பண்ண போகிறேன். ஹைகிரேவ் மண்டி. அதுக்கு முன்னாடி வந்து உன்னை பற்றி நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறத பற்றி சொல்லு. என் பேர் நாகதர்ஷினி. நான் பிகாம் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உனக்கு சமையல் தவிர? சமையல், யோகா நல்லா பண்ணுவேன். யோகா, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கொஞ்சம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எம்பிஏ பண்ணலான்னு. ட்ராயிங் நல்லா பண்ணுவேன். ட்ராயிங்கும் நல்லா பண்ணுவேன். ஓ சூப்பர். இப்போ இன்னைக்கு வந்து பண்ண போகிறது என்னன்னு சொன்னேம்மா? ஹைகிரேவ் மண்டி. ஹைகிரேவ் மண்டி. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு பார்த்துடலாம், நம்ம அதுக்கப்புறமா பேசலாம். ஓகே. ஹைகிரீவ் மட்டி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஹைகிரீவ மட்டி செய்ய தேவையான பொருட்கள்: ஊற வைத்த கடலைப்பருப்பு 1 கப், வெல்லம் 2 கப், கசகசா 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, ஜாதிக்காய் 1 சிட்டிகை, கொப்பரை தேங்காய் 1/2 கப். ஹைகிரீவ் மட்டி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? கடலைப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அதை வந்து பேனில் போட்டு 1/2 கப் வெல்லம் சேர்த்து கலக்கப்படும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இதில் நெய் ஏதாவது விடணுமா? நெய்லாம் எதுவும் விட வேண்டாம். எதுவுமே வேண்டாம். எதுவுமே வேண்டாம். இந்த முந்திரி பருப்பு அதெல்லாம் முதலே வறுத்து எடுத்துக்கலாமா, இல்லை எல்லாமே லாஸ்ட்டாக வறுத்து போட்டுக்கலாமா? வறுத்து போட்டுக்கலாம். சரி. இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறோம். நல்லா கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிவிட்டு ரொம்ப தண்ணி இல்லாமல் சரிசமமாக போகிற மாதிரி கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும் இல்லையா? ஆமாம், 50% வெந்திருக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். ஆனால் வந்து குழஞ்சிடாமல் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். ஓகே.
இது கூடவே இப்போ வந்து வெல்லம் நம்ம அப்படியே தானே சேர்க்க போறோம். ஆமா இப்போ இதுல கல்லு மண்ணு இல்லைங்கிறதுனால இப்போ நம்ம அப்படியே ஆமா சேர்க்கிறோம். டைரக்டா சேர்த்துக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சமா தண்ணி க்ளீன் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதோட. கொஞ்சமா தண்ணி விட்டுக்கணும். ஆமா அப்ப சேர்ந்து வரும்போது நமக்கு சௌரியமா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இப்படியே போட்டுடலாமா? நான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா இப்போ யாருமே ஆஃப் சாரி கட்டுறது இல்ல. ஆமா நல்ல அழகா ஒரு ஆஃப் சாரி கட்டிட்டு ரொம்ப அழகா இப்போ ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால அது தகுந்த மாதிரி ரொம்ப அழகா வந்திருக்கீங்க. தேங்க் யூ. நல்ல அழகாவும் இருக்கீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோமா? நெக்ஸ்ட் சமையல் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப கத்துட்டு பிடிக்கும். என்னெல்லாம் எங்க கத்துக்கிட்டு அம்மாவோட இன்ஸ்பிரேஷன். ம். அதான் குக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்டா நான் ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப பண்ணுவேன். ஸ்வீட்ஸ் பண்ண மாட்டேன். ம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்வீட்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ஸ்நாக்ஸ்லாம் என்னென்னலாம் பண்ணுவேன்? ஸ்நாக்ஸ்ல வந்து ஈவினிங் சோயா சங்க்ஸ் பண்ணுவேன். ம். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ பைட்ஸ் பண்ணுவேன். ம். பாஸ்தா. அதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் பிடிக்குமே. ஆமா 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 அதனால தான் பாஸ்தா ஆ. அந்த மாதிரி மோஸ்டா ஏதாச்சும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்வீட். ஸ்வீட் கத்துட்டு ஓகே, கத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி காமிக்கிறீங்க. ஆமா. ஓகே, நல்லா வரும், சூப்பரா வரும். இதை பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே நல்லா வந்தா சரி. நல்லா வரும்டா. இப்போ நம்ம வந்து இந்த கொப்பரை தேங்காய்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா, ம். அதெல்லாம் என்ன பண்ண போறோம்? கொப்பரை தேங்காய் வந்து நெய் 2 ஸ்பூன் நெய் விட்டு ம். அதோட முந்திரி பாதாம் ம். திராட்சை இந்த கொப்பரை தேங்காய்லாம் ஆட் பண்ணி ம். நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதோட லாஸ்ட்ல சேர்த்துக்க போறோம். லாஸ்டா சேர்க்க போறோமா? அதுக்கு முன்னாடி வந்து இந்த கசகசா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க போறோம். ம். அதுவும் சேர்த்து லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ இது கெட்டியாக லைட் கொஞ்சம் நாழி ஆகும்ல. கொஞ்ச நேரம் ஆகும். சரி, இந்த பக்கம் வச்சு அதை கலரின்னு இருக்கலாம். ம். அதுக்குள்ள வறுத்துக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாமா? ஓகே. இப்போ இந்த பக்கம் வச்சு இதை நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நம்ம கலருவோம். அந்த பக்கம் வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம்னா பேன் வச்சுட்டு கசகசா அப்புறம் தேங்காய் இதெல்லாம் வறுத்து ரெடி பண்ணிக்க போறோம். வெறும் கசகசாவை ஓகே ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். ஓகே, அளவெல்லாம் இருக்கா கசகசாக்கு? 1 டேபிள் ஸ்பூன் போட்டா போதும். ஓகே, நம்ம என்ன அளவு எடுத்துக்கிறோமோ இப்போ 1 கப் தானே நம்ம கடலை பருப்பு எடுத்துட்டு இருக்கோம். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஓகே, அது தனியா வறுத்து எடுத்துக்கணுமா? ம். இதை மட்டும் தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து கசகசா வறுபட்டுருத்தோனோ வடுபட்டு இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ கசகசா வறுத்தாச்சு, அதை என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து இது கூட ஆட் இது பண்ணிக்கலாம். கூட ஆட் பண்ணிக்கலாமா? அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கன் ஆகும். ஓகே, இப்போ கசகசாவையும் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இங்க இருக்குங்க. ம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய்ல முந்திரி பருப்பு கொஞ்சமா போடுறோம். முந்திரி பருப்பு, பாதாம், ம். அப்புறம் திராட்சை போட்டுக்கலாம். சரி, கடலை பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஆமா. அந்த முழுசு முழுசா நல்லா தெரியவும் தெரியுது. அது முழுசா இருக்கும்போது தான் கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிடும்போது. ம். உங்க அம்மா நிறைய சமைப்பாங்கல்ல, அம்மாட்ட தானே இது கத்துட்டீங்க. ஆமா. சரி, உங்க அம்மா பண்றதுலயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எங்க அம்மா பண்றது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது எப்பயுமே அம்மாவே ஸ்பெஷல் தான். பட் அம்மாவோட டிஷ்லயே ஒரு சிலது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்ல நமக்கு. அம்மா வந்து பிசிபெல்லா பாத் நல்லா பண்ணுவாங்க. பிரிஞ்சி நல்லா பண்ணுவாங்க. ஓகே, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாட்டி பாட்டி வந்து பரோட்டா சூப்பரா பண்ணுவாங்க. ஓ சூப்பர். பாட்டி அந்த காலத்து பாட்டியா இருந்தாலும் பரோட்டா சூப்பர். வேற என்ன பண்ணுவாங்க? சூப்பரா இருக்கும் பரோட்டா. பரோட்டா குருமா நல்லா இருக்கும் நிஜமாலே. சூப்பர். வேற ஸ்வீட்ஸ் நல்லா பண்ணுவாங்க பாட்டி. இப்போ பாட்டி கிட்ட இருந்து ஏதாவது கத்துட்டு இருக்கியா? பாட்டி கிட்ட இருந்து இப்போ அவ்வளோ கத்துக்கல. அம்மா தான் இப்போ இது கத்து கொடுத்தாங்க. இப்போ கொப்பரை தேங்காய் சேர்த்துடலாமா? கொப்பரை தேங்காய் நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கும், இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சரி, கொப்பரை தேங்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணமா? இப்போ இல்லை இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மல் தேங்காய் யூஸ் பண்ணி நார்மல் தேங்காய் யூஸ் பண்ணலாம். பட் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணும்போது நிறைய நாள் வரும் கெடாம. ஒரு 1 வீக் கிட்ட இது கெடாம இருக்கும். இப்போ ஆசையா இருந்தது டக்குன்னு சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அப்ப தேங்காய் சேர்த்துக்கலாமா? தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க ரொம்ப கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு 2-3 நாள் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை டக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நார்மல் தேங்காய் போட்டு இதே மாதிரி வறுத்துட்டு சேர்த்து கொஞ்சம் கலர் மாற லைட்டாக கோல்டன் கலர்ல வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க.
வறுத்தாச்சு இல்லையா? முந்திரி பருப்பு, அப்புறம் பாதாம் பருப்பு, பாதாம், திராட்சை, திராட்சை. கொப்பரை தேங்காய் வறுத்தாச்சு. இப்போ இது என்ன பண்ண போறோம்? இதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம கலரை தானே போறோம். கலர் தான் சரி, நான் அந்த பக்கம் மாத்துறேன். இப்போ நீங்க கலரிடுங்க. ஓகே. சேர்ந்தாப்புல இப்போ வந்து சேர்ந்தாப்புல தானே வந்துட்டு இருக்கு. ம். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். சேர்ந்து வரும்போது கொஞ்சம் திக்கன் ஆகும் இல்லையா? திக் ஆகும், இன்னும் கொஞ்சம் நல்லா திக் ஆகும். ஓகே. அப்படி இன்னும் திக் ஆகலைன்னா கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா இன்னும் திக் ஆகிற வரைக்கும் ஸ்டியர் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நீங்கள் ஜாதிக்காய் சேர்க்க போறீங்க, அப்புறம் ஏலக்காய் எந்த ஸ்டேஜில் சேர்க்க போகிறோம்? நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஜாதிக்காய் வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட், டெக்ஸ்சர் கொடுக்கும், ஸ்மெல் கொடுக்கும் நல்லா. ஓகே. சும்மா ஒரு சிட்டிகை தான் சேர்க்கணும் இல்லையா? ஆமாம். உங்களுக்கு எதாவது ஜாதிக்காய் இல்லைன்னா அந்த கற்பூரம், பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அது ஒரு டிவைன் டச் கொடுக்கும். நம்ம கோவில் பிரசாதம்லாம் அந்த ஒரு வாசனை தான் வரும். ஆனால் அதுவும் கொஞ்சம் ஒரு சிட்டிகை தான் போடும். ஆமாம், அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. சரி சரி, ஓகே. இப்போ உங்கள் அப்பாவும் நல்லா சமைப்பார்ல? ஆமாம். அவர்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்? அவர் வந்து போலி சூப்பராக பண்ணுவார். போலி சூப்பராக பண்ணுவார். எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் நிறைய பண்ணுவாங்க. போலி பண்ணுவாங்க, அப்பி பாயாசம் பண்ணுவார். இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஜாதிக்காய். கொஞ்சமாக ஜாதிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்புறம் ஏலக்காய் பொடி. ஓகே. சேர்ந்தாப்புல வருதா? நம்ம நெய் ரொம்ப கூட சேர்க்கல, நம்ம அந்த வறுத்ததுக்காக சேர்த்தது தான். ஆமாம். முந்திரி பருப்பு வறுக்கும் போது சேர்த்தது தான் இல்லையா? சூப்பர், நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்ல நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்டியா. இது இன்னும் கொஞ்சம் ஆற விட்டீங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாகும். பட் இந்த ஸ்டேஜ்ல இருந்தா கரெக்டா இருக்குமா? நமக்கு ஆற கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். அதாவது பாத்திரத்துல ஒட்டாமையும் வரணும். பட் ரொம்ப தண்ணியாவும் எடுக்கக்கூடாது. ரொம்ப கெட்டிமாவும் கூட ரொம்ப தண்ணியா வரும். செமி சாலிடா இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். பாருங்க, இந்த ஸ்டேஜ் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ நாங்க ஆஃப் பண்ணிடுறோம். நம்மளுடைய ஹயக்ரீவ வட்டி வந்து ரெடி. இப்போ இதை பிளேட்டிங் பண்ண போறோம். பிளேட்டிங் பண்ணி முடிச்சிட்டு நம்ம பாட்டோட தான் முடிக்க போறோம். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் பிளேட்டிங் பண்ணிடுவோம். மட்டி செய்முறை. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் வந்து நம்ம வேக வச்சிருக்க கடலைப்பருப்பை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா வெல்லம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலருங்க. கெட்டி தட்டுற மாதிரி வரும். ஸோ அது அந்த பக்கம் கலரின்னு இருக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் வந்து கசகசாவை வறுத்துட்டு அந்த பக்கம் வந்து வெள்ளை தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா, அதுலேயே அதையும் சேர்த்துட்டு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பேனில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை, அதுக்கப்புறம் கொப்பரை தேங்காய் எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதை அதோடையே சேர்த்து போட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சேர்ந்தாப்பில் வரும். அதாவது செமி சாலிடாக வரணும், அதுதான் பதம். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு மேலாக கார்னிஷ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுடைய ஹயக்ரீவா மட்டி ரெடி. ஹயக்ரீவா மட்டி ரெடி. இப்போ பாட்டோட தான் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ ஒரு பாட்டு பாடலாம். ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನೇ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನೇ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನೀಕುದ ಹೆಜ್ಜೆಯ ಕಾಲಿನ ದ್ವಾರವ ತೋಡುದ ಸಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳಕ್ಕೆ ಮಜ್ಜಿಗೆ ಹೊಲಗಿನ ಪೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. சூப்பர். எங்களுக்காக வந்து பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த ஜெயா டிவிக்கு தேங்க்யூ. ஆடி ஸ்பெஷலாக வந்து புளியோதரை பார்த்தோம், அடுத்தது வந்து ஹயக்ரீவா மட்டி பார்த்தோம். ரெண்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்த மாத்திரத்தில் நீங்கள் டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இந்த ஹயக்ரீவா மட்டியில் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணோம். இன்கேஸ் கொப்பரை தேங்காய் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேங்காயை கூட ட்ரையாக வறுத்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.